2 வருஷமா படுத்து படுக்கையா இருந்த மனுஷன் என்னுடைய குருநாதர் மருந்து கொடுத்து பாருங்க 3 வாரத்துல அவர் எவ்வளவு அழகா நடக்கிறார் பாருங்க. யாருடைய உதவி இல்லாம அந்த ஆமா இந்த எக்ஸ் மாதிரி கால் பின்னும் நடக்க முடியாது. இப்ப அழகா நடந்து வர்றாரு. கையெல்லாம் தூக்குங்க சார் பார்க்கலாம். அருமை அருமை சார். அந்த கை தூக்குங்க. ஓ அருமை 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 கூட எட்டி பாக்குறது இல்ல. அது ஒரு 3ஆம் மாசமா ஒதுக்கி வச்சிட்டாங்க. அது ஒரு அந்த காலத்துல சொல்லுவாங்க இது மாதிரி அக்கிஸ்ட் ஒதுக்கி வச்சிட்டாங்க. ஓ ஓ ஓ சரிங்க. 2 வருஷமா உங்களுக்கு யாரு பணிவிடை செஞ்சாங்க? அம்மா தான் சார். நீங்க படுத்த படுக்கையா இருந்த மனுஷனை எழுப்பின அந்த ரகசியம் என்ன? அது மருந்துடைய வீரியம் என்ன? கிட்ட 3 மாசத்துல இருந்து 6 மாசம் எவ்வளவு நாள் படுத்து கிடக்குறாலும் சரி எழுப்பி விட்டுறலாம். அதுக்கப்புறம் அவங்க நான்வெஜ் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிடலாம். விரல்லாம் இப்ப நல்லா அசையுதுல, வருது சார். கையெல்லாம் நல்லா தூக்க முடியுது. மேல வரைக்கும் தூக்குங்க. சூப்பர் சூப்பர். நார்மல் ஆயிருச்சு. இந்த அளவுக்கு வருது. கால் மட்டும் அவ்வளவுதான் என்னால தூக்க முடியும். இன்னைக்கு 2.5 வருஷமா படுத்த படுக்கையா இருந்தவர் முதல் முறையா ஐயாவையும் படிச்ச பட்டதாரி மருத்துவரையும் சந்திக்கும் போது வரும்பொழுது பாத்தீங்கன்னா ஒருத்தருடைய உதவியோட வந்த ஒரு அற்புதமான மாமனிதர். இவருக்கு ஸ்ட்ரோக் 2.5 வருஷமா படுத்த படுக்கையா இருந்து அடுத்தருடைய உதவியா தான் நான். அவர் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாரு, அவருக்கான என்ன சிறப்பான மருந்துகள் கொடுத்து குணமாக்கினார் அப்படின்றத எங்களுடைய குருநாதர்கிட்டையும் ஐயா கிட்டையும் நான் கேட்கலாம். ஐயா வணக்கம் ஐயா. ஐயா உங்களுடைய பேர் என்னங்க ஐயா? முகமது முஸ்தபா சார். முகமது முஸ்தபா. முகமது முஸ்தபா சார், நீங்க 2.5 வருஷமா படுத்த படுக்கையா இருந்தேன்னு சொன்னீங்களா? இந்த படுத்த படுக்கையா இருக்கும்போது நீங்க அனுபவிச்ச பிரச்சனைகள் என்னென்ன? நல்லா இருக்கும்போது எல்லா நண்பர்களும் இருந்தாங்க. இப்போ எந்த நண்பரும் இல்லை. ஆள் இப்படி ஆயிட்டோன்னா எந்த எட்டி கூட பாக்குறது இல்லை. எட்டி கூட பாக்குறது. ஆமா, கூடயே சுத்தின ஆளு. கூட இருந்த நண்பர்கள்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. ஒருத்தர் கூட இப்ப என்ன எட்டி பார்க்கல. என்னோட கூட எட்டி பாக்குறது இல்ல. அது ஒரு 3ஆம் மாசமா ஒதுக்கி வச்சிட்டாங்க. அது ஒரு அந்த காலத்துல சொல்லுவாங்க இது மாதிரி அக்கிஸ்ட் ஒதுக்கி வச்சிட்டாங்க. ஓ ஓ ஓ சரிங்க. 2.5 வருஷமா உங்களுக்கு யாரு பணிவிடை செஞ்சாங்க? அம்மா தான் சார். அதாவது சொல்லுவாங்க கடவுளுக்கு அடுத்துதான் இந்த உலகத்துல ஒரு தெய்வம் இருக்கு அப்படின்னு சொன்னா அம்மான்னு சொல்லுவாங்க. கடைசியா அவங்களுக்கு உதவுனது அம்மா தான் அப்படின்னு சொல்றாங்க. இருந்த நண்பர்கள் சொந்த பந்தம் எல்லாமே கைவிட்டு போயிடுச்சு. அவர்கிட்ட பர்சனலா பேசும்போது நிறைய விஷயங்கள் சொன்னாரு. ஏன் இந்த விஷயத்த நான் கேட்டேன்னா, இது ஒரு சில நான் கேட்கற கேள்வி ஒருத்தர் எல்லாரையும் காயப்படுத்துற மாதிரி இருக்கலாம். தயவு செஞ்சு அப்படி நினைக்காதீங்க. ஏன்னா நிறைய பேர் கேட்கற கேள்வி என்னன்னா, ஐயா இந்த ஸ்ட்ரோக் பேஷண்ட்டை பத்தி அவங்க கஷ்டப்படுறதை எங்களுக்கு கொஞ்சம் வீடியோவை போடுங்க, ஏன்னா மற்றவங்களுக்கு அது உதவியா இருக்கும், மற்றவங்க ஹெல்ப் பண்றதுக்கு அது உதவியா இருக்கும் அப்படின்றாங்க. அதாவது இவர் வாழ்ந்த போது இருந்த அந்த சொந்தம் பந்தம் நண்பர்கள் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா உறவினர்கள் எல்லாமே இவர் கெட்டு போகும்போது எல்லாம் விலைக்கு போனாங்க இல்லையா? எட்டி பார்க்கல. இது ஒரு காயமா இருக்கு. தயவு செஞ்சு நான் எதுக்காக இந்த கேள்வியை கேட்டு இந்த பதிவை போறேன்னா, தயவு செஞ்சு உங்களை இருக்கரம்பு கூப்பி நான் கேட்டுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, ஒருவேளை ஸ்ட்ரோக் பேஷண்ட் உள்ளவங்க இல்ல நோயாளி உள்ளவங்க உங்க வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்கள உங்களுடைய சொந்த குழந்தைகளா பாருங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை எப்படி கவனிப்பாங்களோ அது போல வீட்டில் உள்ள நோயாளிகளை நீங்க பார்த்தாதான் அந்த பேஷண்ட் சீக்கிரமாவே குணமாவாங்கன்னு சொல்லுறேன். அந்த மனநிலையை மாற்றுன்னு சொல்றேன். அதனாலதான் இந்த பதிவை நான் போடுறேன். சரிங்க ஐயா, இப்போ 2.5 வருஷமா நீங்க கஷ்டப்பட்டு இருந்தீங்க. ஐயா கிட்ட எவ்வளவு நாள் மருந்து எடுத்தீங்க? இப்ப எப்படி சூப்பரா இருக்கீங்க? ஐயா கிட்ட 1 மாசத்துக்கு முன்னாடி யூடியூப்ல பார்த்தேன். 1 மாசத்துக்கு முன்னாடி ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். சரி, 3ஆவது தடவை வரேன். 3ஆவது தடவை வரீங்க. 3ஆவது தடவை ஓரளவுக்கு கிளியர் ஆயிடுச்சு. 3ஆவது சனிக்கிழமை வரீங்க. 3ஆவது சனி. சூப்பர் சூப்பர். அப்ப 3 வாரத்துல கிளியர் ஆயிட்டீங்க. ஓரளவுக்கு 3 வாரத்துல எத்தனை % கிளீனா இருப்பீங்க? 50% ஆயிடுச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஐயா இதுக்கு முன்னாடி பேச எனக்கு வாய் கொள்ளரும் கொஞ்சம் இல்ல. ஆக்சுவலா முன்ன பேசவே முடியாது. ஆக்சுவலா பேச முடியாது. மத்தவங்க உதவியோட வந்தீங்க. இப்ப பேசுறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் கேட்கறது என்னன்னா, இப்போ 50% ஒரே 3 வாரத்துல குணமாயிட்டுன்னு சொல்லுங்க. நம்முடைய குருநாதர் கொடுத்த மருந்துல குணமாயிட்டுன்னு சொன்னீங்க. இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி இந்த பேரலைஸ் 2 வருஷம் படுத்திருக்கும் போது எவ்வளவு மருந்துகளை சாப்பிடுறீங்க? மருத்துவர்களை பார்த்திருப்பீங்க? முக்கால்வாசி டோட்டல் இங்கிலீஷ் மருந்து தான் சார் சாப்பிட்டேன். சரிங்க. அது இன்னும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்க சொல்றாங்க. லைஃபுக்கு சாப்பிட்டுட்டே அப்படியே காலத்தை ஓட்டுங்க, ஓட்டிகிட்டே இருக்கேன். ஓரளவுக்கு அப்படியே இருக்கலாம். ஓகே. உயிர் மட்டும் இருக்கும். உயிர் போகாது. மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஆனால் நம்ம எதுவுமே அனுபவிக்க முடியாது. எங்கேயும் வெளியே போக முடியாது. மாத்திரை மட்டும் சாப்பிட்டுட்டு. இப்போ என்னுடைய குருநாதர் பார்த்தும்போது இவர் கொடுத்த அறிவுரையின்படி படிச்ச பட்டதாரி மருத்துவர்கள் உங்களுக்கு சில ஆலோசனைகள் கொடுத்துருவாங்க இல்லையா? ஆமாம் சார். இவங்களுடைய ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு எப்படி இருந்தது? திருப்திகரமா இருந்ததா இல்ல இன்னும் கொஞ்சம் அவங்க எங்கிட்ட பேசியிருந்தா இன்னும் ஆறுதலா பேசினா நல்லா இருந்திருக்குன்னு தோணுதா? 100% திருப்திங்க சார். இன்னொரு விஷயம் நம்ம போறோம்னா வெளியில நிறைய ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கோம். முதல் பேசவே மாட்டாங்க.
இன்னும் இங்கிலீஷ் எழுத்து எனக்கு தான் சார் தெரியும். அவங்க மொத்தம் வந்து என்ன ஏதுன்னு நம்மளை கேட்டு பேசி ஒரு அன்பு பேசினாலே போதும், பாதி வேதி போயிடும். அது பேசுறதுக்கே வாய்ப்பே இல்லை. போனோன்னு ஒரு பேசுறது மாதிரி பார்த்து டக்குன்னு அடுத்த ஆள் அனுப்பிச்சிடுவாங்க. சார் ஒரு தான் திருப்தியாக பேசினார். எனக்கு மனம் ஃபுல் திருப்தி வந்தோன்னே, அந்தன்னைக்கு ஃபுல் திருப்தி ஆயிடுச்சு நேர்களே. அதாவது கை கூட தூக்க முடியாது, நடக்க முடியாது, படுத்து படுக்கையா இருந்த மனுஷன் 2.5 வருஷமா இப்போ அவர் நடக்கிறதையும் அவர் ஓடுறதையும் அவருக்கு உடம்புல அவர் முகத்துல அந்த சந்தோஷத்தையும் இப்போ அந்த வீடியோவை பாருங்க. முந்தி ரொம்ப பின்னுச்சு, இப்போ கால் பின்னாம இருக்கு. திரும்பி வாங்க. முந்தி வந்து கால் ரெண்டும் பின்னும், நடக்க முடியாது அவருக்கு. முன்ன காலை நடக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு நேர்களே. இப்ப பாத்தீங்கன்னாக்கா அழகா நடந்து வராரு. குச்சி கூட இல்லாம, குச்சி கூடவா இல்லாம சொல்றோட தான் வருவாரு முந்தி. அது முன்ன குச்சி வச்சு போனீங்களா? முன்ன குச்சி அவ்வளவு வைக்கல, ஆனா படுக்கும் போது குச்சி வச்சுதான் படுத்து வைப்பீங்க. ஆமா, இப்ப குச்சி குச்சி கிச்சி ஒண்ணுமே தேவையில்ல. கைய தூக்குங்க அப்படியே. சூப்பர் 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 சார், சூப்பர் சூப்பர். அருமை அருமை சார், அருமை அருமை. நல்லாதான் வருது. அருமை அருமை. அந்த கை தூக்க முடியுங்களா? இது இது நல்லா இருக்கு. ஒண்ணும் இல்ல, இதுதான் இந்த கை தான். ஓ ஓ, நடந்து போங்க. லெஃப்ட் பிரெயின் தான் பிளாக்கு, ரைட்டு தான் அவருக்கு விழுந்தது. நேரிலே பார்த்தோங்க அப்படின்னு சொன்னா இப்ப பாருங்க, அதாவது 2.5 வருஷம் படுத்து படுக்கையா இருந்த ஒரு மனுஷன் எவ்வளவு அழகா நடந்து போறாரு. இன்னும் நடந்து போங்க அப்படியே. 2.5 வருஷமா படுத்து படுக்கையா இருந்த மனுஷன் என்னுடைய குருநாதர் மருந்து கொடுத்து பாருங்க 3 வாரத்துல அவர் எவ்வளவு அழகா நடக்கிறார் பாருங்க, யாருடைய உதவி இல்லாம. அந்த ஆமா, இந்த எக்ஸ் மாதிரி கால் பின்னும் நடக்க முடியாது, இப்ப அழகா நடந்து வர்றாரு. கையெல்லாம் தூக்குங்க சார் பார்க்கலாம். அருமை அருமை சார், அந்த கை தூக்குங்க. ஓ அருமை அருமை அருமை. உங்களுடைய உற்சாகம் தான் இந்த அளவுக்கு குணமாகறதுக்கான காரணம். அப்படி நடந்து போங்க சார். சார் இப்ப எப்படி சார் ஃபீல் பண்றீங்க? நல்லா ஃப்ரீயா இருக்கு சார். நல்லா ஃப்ரீயா இருக்கா? நீங்க அப்படியே பேசியே போங்க, கேட்கும். சார் இப்ப எப்படி சார் ஃபீல் பண்றீங்க? நல்லா இருக்கு சார். நல்லா இருக்கா? நல்லா இருக்கு சார். ஓகே ஓகே சார், ஓகே சார். நேர்களே வீடியோ பார்த்துருப்பீங்க. முன்ன எவ்வளவு அளவுக்கு கை தூக்குவீங்க? இவ்வளவுதான் சார். அவ்வளவு, அதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது. இதுக்கு மேல நம்ம முடியவே முடியாது. ஃபுல்லா அங்க பிடிச்சிட்டு இருக்கோம், பிடிச்சிட்டே இருக்கும். ஆமா. ஓகே, இப்போ இந்த அளவுக்கு சார் அசால்ட்டா தூக்குறாரு. சரி, இப்போ இதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய குருநாதர் தான். இவர்கிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்போம். ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, நம்முடைய அந்த குருகுலத்தில் இருக்கிற அந்த மருந்துகள் பார்த்தீங்கன்னா மாபெரும் சிறப்பு வாய்ந்த மருந்துகள் சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொன்னா அவ்வளோ மருத்துவர்களை அதாவது பாரம்பரிய மருத்துவர்களை பார்த்துருக்கீங்க, நிறைய அடிபட்டிருக்கீங்க, நிறைய மருந்துகள் செஞ்சு தோல்வி விட்டுருக்கீங்க. அந்த தோல்வி விட்டு லாஸ்ட்ல சக்சஸ் பண்ண மருந்து இப்போ நம்ம ஒண்ணுனா நீங்க டெலிகாஸ்ட் பண்றீங்க. இதுக்கு ரொம்ப ரொம்ப நான் நன்றி சொல்றேன். நீங்க படுத்த படுக்கையா இருந்த மனுஷனை எழுப்பின அந்த ரகசியம் என்ன? அது மருந்துடைய வீரியம் என்ன? இப்போயா இவங்களுக்கு பூராமே என்ன ஆகும் அப்படின்னா, இந்த வாதம் வந்தவங்க, இந்த சோக்கு வந்தவங்களுக்கு வந்து மூளையில் நரம்புல ஏதோ ஒரு இடத்துல பிளாக் இருக்கும், இல்லைன்னா அந்த நரம்பு வெடிச்சு ரத்த கசிவு இருக்கும். இது வந்து அங்கேயே இருக்கும், அது வந்து வெளியில வந்து வரவே செய்யாது. இது வர்றதுக்கு வந்து நம்ம நவபாசனங்களை சித்தர்கள் சொன்ன முறைப்படி சுத்தி பண்ணி அதை கட்டி, அதை வந்து அவங்க என்ன முறை சொல்லியிருக்காங்களோ, நம்ம இந்திய அரசாங்கம் சொன்ன அதே முறை, அந்த முறையிலேயே நம்ம அவங்க வந்து ஒரு புக்கே போட்டிருக்காங்க. இந்த முறையில் நீங்கள் வந்து சித்தா மெடிசன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்தியன் கவர்மெண்ட்டே கொடுத்துருக்கு. அந்த புக்கெல்லாம் நம்மகிட்ட இருக்கு. அவங்க சொன்ன சித்தர் சொன்ன முறையை இவங்க அப்படியே சொல்கிறாங்க. அந்த முறையில் நம்ம வந்து வேப்பெண்ணெயில் அதை வந்து ஆமா, அதை வந்து சுடர் தைலமா இறக்குறோம். அது இறக்கும் போது கீழே வந்து முறி பாத்திரம் தான் வைக்கணும். அது சுடர் தைலமா விழும்போது அந்த முறிங்கிறது வந்து வெள்ளி, தாமிரம், வெள்ளி, ஈயம், இது 3 கலந்த கலவையில் உள்ள பாத்திரம். அது மொத்தமாக தூக்கி ஒரு கல்லை ஓட்டோம்னா உடஞ்சிரும். அந்த மாதிரி மெட்டல் அதில் தான் இறக்கணும். அதில் இறக்குனா தான் அந்த எண்ணெய் வேலை செய்யும். அதில் இறக்கி திரும்ப 3 தடவை அதை வந்து திரும்ப அதுக்கு வந்து பவர் ஏற்றி அந்த தைலத்தை தான் நம்ம இவங்களுக்கு வந்து உள்ளே சாப்பிட்றதுக்கு 5 சொட்டு தான் கொடுக்குறோம். 5 சொட்டு தான்? ஆமாம், அதிக டோஸே கிடையாது. 5 சொட்டு தான் கொடுக்குறான்றாரு. ஆமாம். அது போக அதே எண்ணெயில் வர்ம தைலத்தை காய்ச்சி அதுலேயும் மீண்டும் சுடர் தைலமாக சாப்பிட்ற தைலத்தை எடுத்ததுக்கப்புறம் வெளிப்பூச்சிக்கு அதில் ஒரு தைலம் தயாரிக்கும். அந்த தைலத்தை தான் இவங்களுக்கு வெளிப்பூச்சிக்கு வர்ம தைலமாக கொடுக்குறோம். இது போக இந்த தைவாழைச்சாறு வந்து காதுக்கு ஊற்றுனா ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜுக்கு உடனே கேட்கும். அதையும் தீநீராக எடுத்து இவங்களுக்கு வந்து காதுக்கு ஊற்றுற சொட்டு மருந்தாகவும் கொடுக்குறோம். இது 3ம் கொடுக்கும்போது பெர்டே அவங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும், ரிலேட்டே ஆகாது. இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும், நாளைக்கு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும், நாளை கழிச்சு ஒரு டிஃப்ரெண்ட். ஆனால் இவங்க அது சாப்பிடும்போது பத்தியம் கரெக்டாக இருக்கணும். பத்தியம் வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணும், வேற எதுவும் பத்தியம் இல்லை.
கரெக்டாக 3 மாதத்துலேருந்து 6 மாதம் எவ்வளவு நாள் படுத்து கிடக்கிறாலும் சரி எழுப்பி விட்டுறலாம். அதுக்கப்புறம் அவங்க நான்வெஜ் சாப்பிடலாம். அதுக்கப்புறம் நான்வெஜ் சாப்பிடலாம். அருமைங்கய்யா. நேர்களே, இதை விட வேற என்னங்க வேணும்? ஐயா உங்களுக்கு எத்தனை மாசத்துல குணப்படுத்தி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு? 3 மாசத்துல கேரண்டி கொடுத்துருக்காங்க. 3 மாசத்துல 100 நாள் 100 நாள்ல. அப்ப 3 வாரத்துல 50% குணமாயிட்டீங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம். 2 மாசம். இப்ப நேயர்கள் பாத்தீங்கன்னாக்க நிறைய பேர் பேரலைஸ் வந்தவங்க இல்ல சொந்த மத ரிலேட்டிவ் யாரோ ஒருத்தர் இந்த வீடியோவை பார்த்துருப்பாங்க, முஸ்தபா ஐயா பேசுறத பார்த்துருப்பாங்க. நீங்க நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஸ்ட்ரோக் வந்துங்க ஒரு தடவை வந்து ஐயாவை பாருங்க. எப்படிப்பட்ட இதாக இருந்தாலும் ஐயா குணப்படுத்தி விட்டுருவார். இதில் முழு நம்பிக்கை ஆயிடுச்சு எனக்கு. முழு நம்பிக்கை ஆயிடுச்சு. ஆமாம். நன்றிங்க. நேயர்களே, இங்க ஒரு டைம் நீங்க கண்டிப்பா வந்து பாருங்க. நீங்க இதுக்கு முன்னாடி எடுக்கிற மருந்து மாத்திரைகள் மருத்துவர்களை கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க. அவங்க கொடுக்குற மருந்து மாத்திரைகளை உட்கொள்ளுங்க. அதே சமயத்துல கீழே போற நம்பருக்கு கால் பண்ணிட்டு ஒரு டைம் வந்து பாத்தீங்கன்னா ஐயாவையும் ஐயாவோட இருக்கிற படிச்ச படதாரி மருத்துவரையும் நீங்க சந்திச்சு பாருங்க. அவங்களுக்கு கொடுக்குற ஆலோசனையும் மருந்துகளையும் ஒரு டைம் நீங்க உட்கொண்டு பாருங்க. கண்டிப்பாவே உங்களோட வாழ்க்கையில எல்லா விஷயமும் மாறும். நோய் நொடிகள் குணமாகும். பேரலைஸ்ன்ற அந்த பிரச்சனைகள்ல இருந்து முழுமையா நீங்க விடுதலாகி நார்மல் பர்சனா நீங்க இந்த உலகத்துல நடமாட விரல்லாம் இப்ப நல்லா அசையுதுல, வருது சார். கையெல்லாம் நல்லா தூக்க முடியுது. மேல வரைக்கும் தூக்குங்க. என்ன சூப்பர் சூப்பர். நார்மல் ஆயிருச்சு. இந்த அளவுக்கு வருது. இந்த அளவுக்கு வருது. கால் மட்டும் அவ்வளவுதான் என்னால தூக்க முடியும். இல்ல சொல்றேன். முஸ்தபா சார் காலும் பரவாயில்ல. இவர் இருக்கிற ஆர்வத்துல ஓடுவார் போல இருக்கு. ஓட வச்சு காட்டுறேன்னு சொல்லிருக்காரு சார். ஓட வச்சு காட்டுறாரு. அதுக்கெல்லாம் காரணம் என்னுடைய குருநாதருடைய அந்த மருந்தும் அவருடைய அன்பான வார்த்தை தான் சாமி. அதுதான் கரெக்ட். நேர்களே, இதோட வேற என்ன லைவா பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாவே உங்களுடைய நோய் நொடிகள் குணமாகணும் அப்படின்னா ஒரு டைம் வந்து பாருங்க.